எங்க இருக்க? சாப்பிட்டியா? பக்கத்தில் வந்துட்டேன். தாகமாக இருக்கேன், தண்ணி குடிக்க வந்திருக்கேன். எனக்கு உப்புச்சத்து இருக்கனால நான் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். எனக்கு தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. சரிப்பா. தெரியும் எனக்கு. சரி சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ம் என்ன உங்க அப்பா வந்துட்டானா? எப்பதான் உங்க அப்பா நேரத்துக்கு வந்திருக்கான்? அதான் சொன்ன வெளியே பார்க் அது மாதிரி இங்கே போகலான்னு. ஓகே, அதை விடு. ஆனால் ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. என்னென்ன இதில் தண்ணி இல்லை? நல்லா பாருப்பா, அதில் தண்ணி இருக்கு. நான் தண்ணியோட தான் உன்ட்ட கொடுத்தேன். இந்த கடைக்காரர் தண்ணியில் பாட்டிலை கொடுத்து ஏமாத்துறாரு. அதான் தண்ணி இருக்குல்லப்பா. ஆமாண்ணே, இருக்கு. அதானப்பா நானும் சொன்னேன். அண்ணே, தண்ணி இல்லைண்ணே இதில். தம்பி, மதியம் வெயில் உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். போய் வேலையை தண்ணி பாடுறேன். வேணாம், ஒன்றும் வேணாம். பைத்தியக்கார பயிலுங்க நம்மளுக்குன்னே வரானுங்க. அந்த கடைக்காரர் இப்படி இருக்காரு. ஒரு தண்ணி கேட்டது குத்தமா? பரவாயில்ல, இந்த மண்பானையில் ஜில்லுன்னு தண்ணி இருக்கும், அதை குடிச்சுக்கலாம். என்னது இதுலேயும் தண்ணி இல்லை? மதிய வயலில் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா அவங்க சொன்ன மாதிரி? ஏன் இப்படி நடக்குது? சரி, நான் மயக்கத்தில் இருக்கேன்னு மட்டும் தெரியுது. வேற கடையை பார்க்கலாம், அங்கே கண்டிப்பாக தண்ணி இருக்கும். தலையில் எங்கேயாவது அடிபடிச்சோ? அடைக்கி வளர்ச்சி வேணா லெமன் ஜூஸ் இருக்கா? குடிக்கிறதுக்கா பார்த்துலப்பா. சாப்பிடுங்க. சரி உட்கார் தம்பி, இந்த இடத்து வரேன். ஏன் இப்படி நடக்குது? என்னால் ஒரு ஜூஸ் கூட குடிக்க முடியல. என்னோட பஸ் வேற நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு தாகமா இருக்கு. இப்போ பஸ்க்காக நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஜூஸை கேட்டுட்டு குடிக்காமல் போகிறேனே, நமக்கு வேற கஸ்டமர் மட்டும் கிறுக்கு பயலோடாவே வந்து சேர்றாங்க சார். முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். என்னால் தண்ணி குடிக்க முடியல. ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை காலையில் ஒருத்தர் தண்ணி கேட்டு நான் கொடுக்காம போனனால இப்படி எல்லாம் நடக்குதா? ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தண்ணி தெரியுது, எனக்கு மட்டும் தெரியல. என்னால் அது குடிக்கவும் முடியல, உணரவும் முடியல. என்னால் ஒரு நாள் கூட தண்ணி இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் அவர் ரொம்ப நாள் தண்ணி இல்லாமல் இருந்திருப்பார் போல. இந்த பாக்கோடி அட, என்னால் தண்ணியை பார்க்க முடியுது. குடிச்சிடலாம். தண்ணி இல்லாத ஒரு மனுஷனால ஒரு நாள் கூட இருக்க முடியல. ஆனால் தண்ணியே இல்லாத ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு யோசிச்சு பாருங்க. அதே போல் தான் விவசாயிகளும் தண்ணி இல்லாமல் தரக்குள்ளே பண்ணிட்டு சாகுறாங்க. உங்களை நான் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து உதவி பண்ண சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியாச்சும் வீணடிக்காமல் பத்திரமா வச்சுருங்க. அந்த தண்ணி கூட உங்களுக்கு தாகம் எடுக்கும் போது யூஸ் ஆகும். இந்த தாகத்தை தீர்க்க முடியாமல் இந்த தாகம் எவ்வளவோ பேர் பழி வாங்கியிருக்கு. அதனால் தாகம் தொடரும்.